புனிதமான ரமலான் மாதத்தை நெருங்கி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாம் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இது. பெரிய ஒரு இபாதத்துகளில் ஈடுபாடு இல்லாமல் எல்லாவற்றையும் செய்து முடிப்போம் என்று இருக்கிற ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய சிறப்புகள், இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னேற்பாடுகள், இந்த ரமலானை சரியாக பயன்படுத்துவதற்கான ஆயத்தங்கள் எப்படி இருந்தது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். சஹாபாக்களுடைய நிலை எப்படி என்றால், அன்புக்குரியவர்களே, 6 மாதத்துக்கு முன்னிருந்து சஹாபாக்கள் இந்த ரமலானை யா அல்லாஹ் எனக்கு தருவாயாக, இந்த ரமலானில் வாழக்கூடிய, அதில் அமல் செய்யக்கூடிய, துப்புரவாகக்கூடிய, பாவம் மன்னிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடு யா அல்லாஹ்ன்னு 6 மாதமாக ரமலானுக்கு பிரார்த்தித்து கொண்டிருப்பார்கள் என்ற செய்தி பெறுகிறது. அதற்கு பிறகு அந்த ரமலானுக்கு பிறகு 6 மாதமாக யா அல்லாஹ் நாங்கள் ரமலானில் செய்த கிரிகைகளை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்திப்பார்கள். 6 மாதம் ரமலானுக்கு முந்திருந்த அந்த ரமலான் கிடைக்கணும் என்று பிரார்த்திப்பார்கள். 6 மாதமாக அந்த ரமலானுக்கு பிறகு இந்த ரமலானில் செய்த அமல்கள் வீணாகிவிடக்கூடாது, அதில் உன்னுடைய மன்னிப்பு கிடைத்திருக்கணும், நரக விடுதலை கிடைத்திருக்கணும், ஒரு அமலுக்கு பன்மடங்கு கூலி கிடைத்திருக்கணும், இந்த அமலெல்லாம் உன்னுடைய பொருத்தத்தை பெற்றிருக்கணும் என்றதில் சஹாபாக்கள் முனைப்பாக இருந்து பிரார்த்திப்பார்கள். அப்படி ரமலானை ஒரு மதித்தார். எந்த காலத்துக்கும் கொடுக்காத, எந்த கிரிகைகளுக்கும் கொடுக்காத அளவு ஒரு முக்கியத்துவத்தை சஹாபாக்கள் கொடுத்ததை பார்க்கலாம். அன்புக்குரியவர்கள், இதில் முக்கியத்துவத்தை, இதில் சிறப்பை பற்றி பல்வேறு செய்திகளை ரமலான் வரும்போது, ரமலான் காலத்தில், ரமலானுக்கு முந்தின காலத்தில் சொல்வதை பார்க்கலாம். நான் ஒரு ஹதீஸ் மூலமாக அதை விளங்கப்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 பேர் வந்தார். ஒரே சமயத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அஹ்மதில், இப்னு மாஜாவில் வார செய்தி. அப்போ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒருவர் கடும் தீவிரம் அமல்கள், அந்த 2 பேரில் ஒருவர் நன்மையான வழிகளை விடுறல்ல, மேசிரத்தை எடுத்து, கரிசனை எடுத்து, அர்ப்பணிப்போடு அமல்களை செய்யக்கூடிய ஒருவர். அவர் யுத்தத்தில் கலந்து ஷஹீதாகி மௌத்தாகி விட்டார். 2வது நபர் அவரை விட 1 வருடம் பிந்தி மௌத்தாகிறார். அப்போ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கனவில் காணுகிறார்கள், சொர்க்கத்தினுடைய வாயிலில் ஒருவர் வந்து நின்று, இந்த 2 பேரில் 2வது மௌத்தானாரே, ஷஹீதுக்கு பிறகு மௌத்தானவரை அழைச்சி அவரை முந்தி சொர்க்கத்துக்குள் நுழைமாறும், அதற்கு பிறகு இந்த ஷஹீத் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து என்பது எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. அதை விட ஒரு தியாகம் இல்லை. மனிதன் சொத்தை இழக்கலாம், லேசா எதையும் இழக்கலாம், உயிரை இழப்பதற்கு முன்பாறது என்பது அது பெரிய தியாகம். அதனால அல்லாஹ் தஆலா பெரிய மன்சிலா வைக்கான், நபிமாரோடு இருக்கிற அந்தஸ்தை சுஹதாக்களுக்கு வைக்கான். கடனை தவிர எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான அந்தஸ்துள்ளால் சாதாரணமாக மௌத்தான விட முந்தி சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நான் எப்போ போகிறேன், உங்களுக்கு இன்னும் நேரம் பெறல என்று சொன்னார் அவர். அப்போ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியம், ஒரு ஷஹீதை விட முந்தி சாதாரணமாக மௌத்தான ஒருவர், 2 பேரும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருவர் மிக தீவிரமாக அமல் செய்து அதில் யுத்தத்தில் ஷஹீதானார். 2வது நபர் சாதாரணமாக மௌத்தானார். என்ன இவ்வளவு அவர் முந்தி போறதுக்கான காரணம் என்ன என்று இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடையும் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட போகுது இந்த செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன ஆச்சரியம் இருக்குது இதில், என்ன ஆச்சரியம் இருக்கு, அந்த ஷஹீதுக்கு பிறகு 1 வருடம் வாழ்ந்தார் இல்லவா, அதில் ஒரு ரமலானை சந்திச்சிருப்பார் இல்லவா, அதுதான் அவரை விட முந்தி சொர்க்கத்துக்கு உள்ள அவரை அனுப்பியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அவருக்கும் இவருக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள தூரம்
கெப், அவருக்கும் இவருக்கும் இடைவெளி உண்டு, வித்தியாசம் உண்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களோட வாழ்நாள் பூரா ரமலானை அடைகிறதுக்கு முயற்சிக்கணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, எங்களோட வாழ்ந்தவர்கள் இல்லை, சென்ற ரமலானில் எங்களோடு அந்த பெருநாள் தொழுகையில் நின்றவர்கள் இல்லை, அமல் செய்தவர்கள் இல்லை, பள்ளியில் இருந்தவர்கள் இல்லை, சந்தித்தவர்கள் இல்லை, அல்லது அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த ரமலானை அடைஞ்சாலும் நோன்பு பிடிக்க இயலாத நிலையில இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சா ஷஹீதை விட பெரிய அந்தஸ்து. அதை சரியாக பயன்படுத்தினால், அந்த காலத்தில் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அந்த காலத்தில் எங்களுக்கு நரக விடுதலை கிடைத்தால், அந்த காலத்தில் நாங்கள் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டால் பெரிய அந்தஸ்து இருக்கு. அன்புக்குரியவர்களே, அப்ப எப்படி தயாராகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயற்பாடு இதில் அதிகமாக நோன்பு பிடிப்பார். இந்த ஷாபான் மாதம் இருக்கிறதே, இதில் அதிகமாக நோன்பு பிடிப்பார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்குரிய காரணத்தை கேட்டார்கள். என்ன காரணம்? ஒரு மாதத்திலேயும் இப்படி நீங்க அதிகமா நோன்பு பிடிக்கிறீர்களே என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாலிக ஷஹ்ருன் யக்பலு பைன ரஜபின் வ ஷஹர் யக்பலு அன்ஹு கதீரும் மினன் நாஸ். ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் மக்கள் பொடுபோக்காக, அலட்சியமாக, கவனஹீனமாக இருக்கிற ஒரு மாதம் இந்த மாதம். ரஜபுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. புனிதமான மாதங்களில் அல்லாஹ்விடத்திலே சிறந்த மாதங்களில் ஒரு மாதம் ரஜப். காவிர்களும் ஜாயிலியா காலத்திலிருந்து அந்த ரஜபுக்கு ஒரு கண்ணியம் கொடுத்தார்கள், அதை மதித்தார்கள். அதில் பாவமான காரியங்களை செய்வதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டார்கள், பக்குவமாக நடந்து கொள்வார்கள், பயபக்தியுடன் நடந்து கொள்வார்கள். அந்த மாதத்துக்கு மிக ஒரு பெரிய மரியாதையை கொடுத்தார். இஸ்லாமும் வந்து அதை அங்கீகரிக்கிறது. ரஜப் மாதம் அல்லாஹ்விடத்தில் சிறந்த மாதங்களுக்குள்ள அர்பஅத்துன் ஹுருமுக்குள்ள ஒரு மாதம். அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. மக்கள் அதை ஒரு மரியாதை கொடுத்து சங்கையாக மதிக்கின்ற ஒரு மாதம். அதற்கு பிறகு அதுக்கும் ரமலானுக்கு கண்ணியம் கொடுக்கின்றார்கள் மக்கள். சாதாரணமானவரும் கண்ணியம் கொடுக்கிறார். ஆனால் இடையில் இருக்கிற இந்த ஷாபான் அனாதரவாக இருக்கிறது. யாரும் கண்டுகொள்றல்ல, பெரிசா அலட்டி கொள்றல்ல, தயாராக. ஆனால் எப்படி பாவிக்கிற? எல்லா பாட்டியையும் இதுக்குள்ள முடிப்போம், செய்கிறதை எல்லாம் செஞ்சு முடிப்போம். ரமலானுக்குள்ள செஞ்சு ஏலா, ரமலானுக்குள்ள கொஞ்சம் பக்குவம் இல்லாதையெல்லாம் இந்த ஷாபானுக்குள்ள முடிக்கிறதையெல்லாம் முடிப்போம் என்ற எண்ணத்தில், ஒரு அலட்சிய போக்குல, இந்த மாதத்தை பற்றி ஒரு கவனமும் இல்லாமல், அதனுடைய அமல்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கின்ற நிகழ்வு இருக்கிறதா இல்லையா? எல்லா பாட்டியையும் நடத்துவோம், உண்டு திண்டு மகிழ்வோம், எல்லாம் செய்வோம், எல்லா பொடுபோக்கையும் இந்த மாதத்தோட வச்சுக்குவோம். ரமலானுக்கு போன செஞ்சு கேளாதே, ஒரு கொண்ட்ரோலாக இருக்கணுமே, ஒரு கட்டுப்பாடு அறிக்கணுமே, அந்த மாதத்துக்குள்ள திறந்த அமைப்பில் வேலை செய்ய இயலாதே என்ற இதுக்காக வேண்டி இந்த மாதத்தை கண்டுகொள்றையும் இல்லை. பெரிய இபாதத்தில் ஒரு முக்கியத்துவம் இல்லை. எனவே மக்கள் அலட்சியமாக இருப்பதால நான் அதில் நோன்பு பிடிக்கேன். மக்கள் உண்டு மகிழ்ந்து கழித்து சந்தோஷப்படுகின்ற போது நான் உண்ணாவிரதம் நோம்பிருக்கேன். மக்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாத போது, மக்கள்கிட்ட தூய்மை இல்லாத போது நான் தூய்மையா இருக்க போறேன், அதனால தான் நான் நோன்பு பிடிக்கேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்கள் அலட்டிக் கொள்ளவில்லை, நாம் விழிப்பாக இருக்க போறேன். ஏனென்றா சஹாபாக்கள் சொன்னார்கள், அன்புக்குரியவர்களே, இந்த ரஜப் என்கின்ற மாதம் பயிர் செய்கின்ற மாதம், பயிர் செய்யும். ஷாபான் நீர் பாய்ச்சுகின்ற மாதம், ரமலான் அறுவடை செய்கிற மாதம். எவர் ரஜபில் பயிர் செய்யலையோ அவர் எப்படி ரமலான்ல அறுவடை செய்யாத பயிருக்கு எப்படி நீர் பாய்ச்சுற? எனவேதான் ரஜபிலிருந்து ஒரு மனிதன் இதற்கு தயாராக வேண்டும். பயிர் செய்யாதவன் நீர் பாய்ச்சி வேலில்லை, செய்த பயிருக்கு நீர் பாய்ச்சாட்டி வேலில்லை,
சரியான அறுவடைகள் கிடைக்காது, சரியான விளைச்சல் கிடையாது. இன்னும் சொல்லுகின்றார்கள், ரஜபு மாதம் ஒரு காற்று, ஷாபான் மாதம் மேகமூட்டம், ரமலான் மாதம் மழை. அதனுடைய பெருமானம் ரமலான்லாம் பெரும். காற்றடித்து மேகங்களை ஒன்று சேர்க்கும் ஷாபான்ல, ரஜபுல காற்றடிக்கும். அப்படி இருக்கணும் மூமின் அமல், மூமின் செயற்பாடு அப்படி இருக்கணும். அங்கிருந்து தொடங்கணும், மெதுவாக கட்டம் கட்டமாக ஆரம்பிக்கணும். கண்ணை கட்டி கொண்டு ரமலானுக்குள்ள விழுந்தால் சில நேரம் ஒவ்வாமை ஏற்படும். அப்ப அதுக்கண்டு ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய மாதம். சிலருக்கு கேஸ்ட்ரிக், வயிற்று நோய்கள், வயிற்று வலிகள் அல்லது பசியோடு இவ்வளவு காலமும் திண்டு உண்டு மகிழ்ந்தவர்கள் திடீரென்று பசிக்குள்ள வாரண்டா, இந்த பசியை தாகத்தை அனுபவிக்கிறண்டா ஏதாவது ஒரு ஒரு ஒவ்வாமை ஏற்படும். எனவே ரமலான்ல இருந்து ஒரு சாதாரண விளையாட்டு போட்டி, ஒரு ஃபைனலுக்கு, ஒரு ஃபைனல் ஈவெண்ட்ஸ், ஒரு போட்டிக்கு எத்தனை நாளைக்கு முதல் தயாராகிறோம், பிராக்டிஸ் பண்றோம், கோச் பண்றோம். அப்ப இந்த ரமலான்ங்கிறது சாதாரணமான ஒரு போட்டியா? நன்மைக்கான போட்டி, மறுமைக்கான போட்டி, மறுமையில் வெல்றதுக்கான ஒரு போட்டி. இந்த போட்டிக்கு என்ன தயார் நிலை இருக்கீங்க? எப்ப தயாராக? அன்றைக்கு இரவு தான், புறகண்டது போறதுதான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி மாறி வருது, ஒரு அதிர்ச்சியான செய்தி வார மாதிரி புரை காணுது. புறகண்டாச்சு, இனி சாப்பிடல, ரெண்டு அதிர்ச்சி. புறகண்டாச்சு, இனி திறந்த அமைப்பில் வேலை செய்ய இயல, ஒரு மாசம் இந்த கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்ற கவலை. அப்படி அல்ல. மூமினை பொறுத்தவரையில் ரஜபில் பயிர் செய்வான், இந்த ஷாபானில் நீர்வாய்ச்சுவான். சரியாக இதுகள் நடந்தால் தான் ரமலானில் சரியான அறுவடை கிடைக்கும் அன்புக்குரியவர்களே. எனவே அப்படி தயாராகக்கூடிய ஒரு மாதம். மக்கள் அலட்சியமாக இருக்கின்ற போது நாங்க விழிப்பா இருக்கிற விஷயங்கள்ல அல்லாஹ் தஆலா பெரிய கூலியை தாரான், பெரிய கூலியை தாரான் அல்லாஹ் தஆலா. மக்கள் கஞ்சத்தனமாக நடக்கின்ற விஷயத்தில் நாங்கள் வள்ளலாக இருக்கின்ற போதும், மக்கள் துணியாத விஷயங்கள்ல நாங்கள் துணிகின்ற போதும், மக்கள் பராமுகமாக இருக்கின்ற விஷயங்கள்ல நாங்கள் கரிசனை எடுக்கின்ற விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் பெரிய நன்மையை ஈட்டி தரக்கூடிய விஷயங்கள். அஃஷு ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். அலட்சியமாக மக்கள் இருக்கின்ற ஒரு பகுதி, அலட்சியமாக இருக்கு. தந்தைக்கு பிள்ளை, பிள்ளைக்கு தந்தை, உம்மாக்கு, பாப்பாக்கு, சகோதரனுக்கு, வியாபாரிக்கு, ரோட்டில் காண்ற ஆளுக்கு, தெரிஞ்ச ஆளுக்கு, தெரியாத ஆளுக்கு, உம்மாக்கு சொல்ல பக்கம், பாப்பாவுக்கு சொல்ல பக்கம், திறந்த வீட்டில் நுழைகிற மாதிரி பிள்ளைகள் ஸ்கூல் கலைஞ்சு வந்தா, வேலை முடிஞ்சு வந்தா, வருவதும் தெரியாது, பெல் தான் அடிபடு, சலாம் இல்லை. அஃஷு ஸலாம், ஸலாத்தை பரப்பும். வஅத்இமுத் தஆம், உணவுகள் அழிஞ்சு. இதுலேயும் பெருசா எல்லாரும் அதை சேரல, வள்ளல் இல்லை, கஞ்சத்தனம், இறீன மனப்பான்மை, அப்படி ஒரு தாராளத்தன்மை இல்லை. அத்இமுத் தஆம் வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கின்ற போது நீங்க தொழுங்க. மக்கள் அலட்சியமாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள், நீங்க தொழுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு இறங்குகின்றான் இரவில பிந்திய பகுதியில. நீங்க தூங்கிட்டு இருந்தா கேட்பவர்கள் இல்லையா நான் கொடுக்கறதுக்கு கண்டு கேட்கான் அல்லாஹ். பாவ மன்னிப்ப கேட்கிறார்கள் இல்லையா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கண்டு கேட்கான். தேவையோட இருக்கிறார்கள் இல்லையா நான் அவருடைய தேவையை நிறைவேற்றுறதுக்கு கண்டு அல்லாஹ் வாரான். நிவாரணம் உண்டண்டா, ஏதாவது கொடுப்பன உண்டண்டா, எப்படி முழிச்சு தீபம் தூக்கம் போகுமா? அல்லாஹ் வாரான், எல்லாத்தையும் அள்ளி கொண்டாரான், எங்கட காலடிய வாரான், ஒரு பெரிய ரப்பு வாரான். அப்ப எவ்வளவு மதிப்பு கொடுக்கும் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த தயான் மக்கள் அலட்சியமாக இருக்கின்ற பகுதியில் நாங்க கவனம் எடுத்தால், சூடான நேரங்களில் மக்கள் நோன்பு பிடிக்கிறதுக்கு விரும்புறல. சஹாபாக்கள் இதை நோன்பு பிடித்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சூடான டைமில் நோன்பு பிடிப்பதை விரும்பினார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயிலே அவர்கள் கை செய்தப்பட்ட ஒரு விஷயம், சூடான நேரத்தில் நான் நோன்பு பிடிக்க தவறிட்டேனே. சூடான நேரத்தில், அப்ப சாதாரணமான நேரத்தில் நோம்பினுடைய வலி, நோம்பினுடைய அவஸ்தை குறை. ஆனா இந்த சூடான நேரத்தில் நோன்பு பிடிச்சதன் உண்மை நிலை
அவருடைய உடல் அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி நாங்க பொறுக்கின்ற ஜீரணிக்கின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் தஆலா பெரிய கூலியை வச்சிருக்கிறார். அதனால் தான் முன்னோர்கள் சொன்னார்கள், சூடான நேரத்தில் நோம்ப பிடிங்க, மறுமை நாளுடைய சூட்டை தணிக்கிறதுக்காக வேண்டி. இருளான நேரத்தில் நீங்க நின்று வணங்குங்க, கபருடைய இருளிலிருந்து உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறதுக்காக வேண்டி என்று சொன்னார். சூடான நேரத்தில் நீங்க நோன்பு பிடிப்பது இந்த நரகத்தினுடைய மறுமையினுடைய அந்த அகோரமான சூட்டை தணிக்கும். அது இருளான நேரத்தில் நீங்க நின்று வணங்குங்க, உங்களுடைய கபருனுடைய இருளை அது வெளிச்சமாக்க பிரகாசமாக ஆக்கும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே சஹாபாக்கள் இப்படித்தான் அவர்களுடைய ஏற்பாடு இருந்தது. எங்கட ஏற்பாடு எப்படி இந்த ரமலானுக்கு சாதாரண கூலி தொழிலாளிகள், அன்றாட வருமானம் உள்ளவர்கள், வெயில்ல வேலையிறவர்கள், மேசன் வேலை, வியாபார வேலைகள், அல்லது நீண்ட தூரம் வாகனத்தில் பயணிச்சு வியாபாரம் செய்கிறார்கள், வெட்ட வழியில வேலைகிறார்கள், வயல் வழியில வேலைகிறார்கள், கடற்கரையில வேலைகிறார்கள். ஏற்பாடு எப்படி இருக்கி? இந்த ரமலானை பயன்படுத்துறதுக்கான ஏற்பாடு எப்படி இருக்கி? நாங்க யாராவது கடந்த 11 மாசம் திட்டமிட்டு நாம பெருநாளைக்கு ஒரு செலவிரிக்கி, நோம்பண்டா வித்தியாசமான செலவு, எகிரி போகும் செலவுகள் அதிகரித்த ஒரு மாதம். அப்ப நாம அதுக்கு 11 மாசமும் ஒரு சேமிப்பேன், ஒரு திட்டத்தை அதற்கு வச்சு, இந்த ரமலான்ல நான் வெயில்ல போறல்ல, வேலைக்கு போறல்ல, அதெல்லாம் நான் முன்னுக்கு சேமிச்சு திட்டமிட்டு 11 மாசமும் எல்லாம் செஞ்சாய். அல்லாஹ் தஆலா அவகாசம் தந்தாய், உழைச்சாய், செலவழித்தாய், அனுபவித்தாய், திண்டாய். இந்த மாதத்துக்காக வேண்டி இந்த 11 மாசத்துல ஒரு திட்டம் இல்லையா எங்களுக்கு? வெயில் வேலைக்கு நான் போறல, நான் இருந்து நோம்பே பிடிக்க போறேன், நான் நின்று வணங்க போறேன், நான் குர்ஆன் ஓத போறேன், நான் பள்ளியில ஏத்திக்கா விரிக்க போறேன், பள்ளியோடு தொடர்பாரிக்க போறேன், நேரத்துக்கு தொழப்போறன், இந்த 30 நாளும் ஜமாத்தாக தொழப்போறன், அவ்வளவு ஜமாத்தை மிஸ் பண்ணாம இருக்க போறன் என்ற ஏற்பாடு இருக்கா? என்ற ஏற்பாடுகள் இருக்கிறா? எங்கட தொழில வருமானத்தை முன்னுக்கு பின்னுக்கு ஆகிரிக்குமா? என்ன சொல்றோம்? நான் வேலைஞ்சா தானே என் குடும்பத்தை கவனிக்கலும், எனக்கு வருமானம் வந்தா தான் என் குடும்பத்து நோம்புல வித்தியாசமான செலவு, மேலதிக செலவு, அங்கால பெருநாள், புள்ள குட்டி யாரு பார்க்குற? நீ எதை நம்பி உண்ட பிள்ளட கல்யாணத்துக்கு நீ கடன் படுறாய்? நீ ஒரு திடீர் தேவை வரும்போது, ஒரு ஹாஸ்பிட்டல் தேவை, ஒரு திடீர் தேவை என்று வரும்போது நீ என்னத்தை நம்பி கடன் படுறாய்? அல்லாஹ்வுக்கா வேண்டி நீ கடன் படக்கூடாதா? நீ ஏற்பாடு பண்ணிருக்கணும். 11 மாசம் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கணும். 11 மாசம் உன்னோட திட்டமிடல் இல்லையா? அல்லது அல்லாஹ்வுக்கா வேண்டி நீ இந்த மாதம் மட்டும் ஒரு தொகையை யாருகிட்டையாவது கடனாக பெற்று பிறகு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல கட்டம் கட்டமா கொடுப்போம் என்ற திட்டம் அல்லாஹ்வுக்கா வேண்டி நீ இழந்தா அல்லாஹ் தெரியுமானே? அல்லாஹ்வுக்கான ஏற்பாடே இது. அல்லாஹ்வுக்கா வேண்டி நீ கடன் பெற்ற அல்லாஹ் ஏதோ ஒரு வழியில் அதை முடிப்பானே, அதை நிறைவேற்றுவானே. இந்த எண்ணம் இருக்கிறதா யாருக்கும்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கா வேண்டி இழக்க ரெடி இல்லை. எங்கள்கிட்ட திட்டம் இருக்குது. எப்படி திட்டம்டா, இப்போதுதான் நேசரிக்கு சேர்ந்த பிள்ளைக்கான திட்டம், அவை எப்படி டாக்டர் ஆக்கணும் என்ற திட்டம் இப்ப இருந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளை பேர் யாரு மாப்பிள்ளையை எடுக்கணும் என்ற திட்டம் இருக்கு. எப்படி ஊடு கட்டணும் என்ற திட்டம் இருக்கு. நடக்கும் நடக்காம போகும், நாங்க யோசிக்கிறோம். கிடைக்கும் கிடைக்காம போகும், இதெல்லாம் சாத்தியப்படும், சாத்தியம் இல்லாம போகும். ஒரு மாதம் இருக்கு, அதை விட குறைஞ்ச நாளைக்கு ரமலானுக்கு என்ன திட்டம் இருக்கு? வருடக்கணத்துக்கு முதல் 50 வருஷத்துக்கு முதல் 20 வருஷத்துக்கு முதல் 30 வருஷத்துக்கு முதல் எனக்கு இப்படி கிடைக்கணும், இப்படி ஆகணும், என்ற பிள்ளை இப்படி ஆகணும் என்ற திட்டம் எல்லாம் இருக்கு. மறுமைக்கான திட்டம் என்ன இருக்கு? இந்த மறுமைக்கான சந்தையிலே கொள்முதல் எது செஞ்சிருக்கோம்? நாங்க என்ன முதலீடு செஞ்சிருக்கோம்? என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கோம்? அல்லாஹ்வுக்கா வேண்டி இழந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது அளப்பெரியது. அன்புக்குரியவர்களே, பாருங்க,
தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ தஹ்தா, சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு ஈச்சமரம் என்று சொன்னதுக்காக வேண்டி 600 பேரீச்ச மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம் துறையை இழக்க முன்வந்தார். அல்லாவுக்காக இழக்க முன்வந்தார். ஒரு ஈச்சமரம் சொர்க்கத்தில் இருக்கின்றதுக்காக இழந்தார், கொடுத்தார். அந்த மனசில் இருந்த கஞ்சத்தனம் அவருக்கு போயிடுச்சு. அல்லாவுக்காக என்று வரும்போது இழந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூ தஹ்தாவுக்கான சொர்க்கத்திலே எத்தனையோ ஈச்ச மரங்கள் காட்சி குலுங்குவதை நான் இந்த கண்ணால பார்க்கணுண்டா ரசூலுல்லாஹ். அல்லாவுக்காக வேண்டி இழந்த ஆளுக்கு அதான் அல்லாஹ் கொடுக்கும். ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்டு புது மாப்பிள்ளை, அண்டிரம் புது மாப்பிள்ளை. அந்த பெண் புது பெண் விடிய அவள் விதவையாகிறாள். அவர் ஷஹீதா. நேற்று புதுமண அந்த நிகழ்விலே இருந்தவர் இன்றைக்கு ஷஹீதாகிறார். அவருக்கு அந்த மனைவி, அந்த திருமணம், அந்த ஆசை இழந்தார். அல்லாஹ்வுக்காக வேண்டி இழந்தார். எந்த அளவுண்டா இந்த யுத்தத்துக்காக அழைக்கப்பட்ட போது பாருங்க, சதுர உதவி தேவைப்படும், உங்களோட ஒத்துழைப்புகள் தேவைப்படும் என்ற அறைகூவல் அவருடைய காதில் கிடைந்த போது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நான் குளிக்க வேணும், குளிச்ச அந்த படை போயிடும், அந்த பாக்கியம் என்னை கிடைக்காம போயிடும் என்று போட்டு அந்த தொடக்கோடே போறார். எல்லாத்தையும் முதறி தள்ளி போட்டு அது கூட தாமதம் ஏற்படக்கூடாதே என்பதற்காக போறார். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார். பூமியில தொடக்கு வானவர்கள் அவருக்கு குளிப்பாட்டுகிறார். என்ன பாக்கியம்! ரசூலுல்லாஹ் சொன்னார், மலக்குமார்கள் இவரை குளிப்பாட்ட போட்டி போடுகிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுக்காக வேண்டி இழந்தவருக்கு தான் ஒரு கடன் தொகையை பெற்று இந்த ரமலான் மாதம் மட்டும் ஒரு மாதம் ஏதாவது முன்னேற்பாடு செய்யக்கூடாத அன்புக்குரியவர்களே? முன்னேற்பாடு இல்லையா? எங்களுக்கு உரிய தயார் நிலை எப்படி இருக்கி? இந்த ரமலானை எப்படி கழிக்கணும் என்ற திட்டமிடல் இருக்குதா? எனவே அல்லாஹ்வுக்காக 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 என்று வரும்போது அல்லாஹ் தஆலா அதை ஏதோ ஒரு வழியிலே நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு வட்டிக்கு கடன் எடுக்கும், முறைகேடாக எடுக்கும், பெருந்தொகையா கடன் எடுக்கும், என்னத்தை நம்பி எடுக்கும்? அல்லாஹ்வை நம்பி எடுத்ததை அல்லாஹ் தஆலா ஒரு போதும் வீணாக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, அந்த திட்டமிடல் எங்கள்கிட்ட என்ன? சஹாபாக்களுடைய தயார் நிலை எப்படி இருந்துச்சு? இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏன் ரசூலுல்லாஹ் நோன்பை தேர்வு செய்தார்கள்? அந்த மாதத்தில் மக்கள் எல்லாம் அலட்சியமாக இருக்கின்ற போது நான் நோம்போடு இருக்கேன். அதுக்கு ஒரு காரணம், வருடாந்த அமல்கள் இந்த ஷாபானில் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுகிறது. அந்த நேரம் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். நோன்பிலான் உள தூய்மை மிகவும் இருக்கின்ற இபாதத் நோன்பை தவிர ஒன்றுமே. இஹ்லாஸ் யாருக்கும் காட்டையில, யாரும் பார்க்க இயலாது, யாரும் அதை சோதிக்க இயலாது. அல்லாஹ்க்கு மட்டும்தான் பார்க்க இயலும் என்ற இஹ்லாஸான ஒரு இபாதத், இபாதத்திலே மிக இஹ்லாஸான ஒரு இபாதத்து நோன்புதான் அல்லாஹ்விட்ட காட்டப்பட போகுது. நாளாந்த அமல்கள் ஒவ்வொருவருடைய காலை அமல் மாலையிலும், மாலை அமல் காலையிலும் காட்டப்படுகிறது. வாராந்த அமல்கள் எப்ப காட்டப்படுகிறது? திங்கள் வியாழன் காட்டப்படுகிறது. வருடாந்த அமல் ஷாபான்ல காட்டப்படுகிறது. அந்த அமல்கள் காட்டப்படுகின்ற போது உச்சகட்ட இஹ்லாஸுடைய அந்த அமலை நான் செய்ய விரும்புகிறேன், அந்த அமல்ல நான் இருக்க விரும்புகிறேன். இந்த அலட்சிய போக்குல, பாவத்தில, அல்லாஹ்வை மறந்த நிலையில என்ற அமல் அல்லாஹ்விட்ட எடுத்து காட்டப்படாது. என்னுடைய கேவலமான அமல்கள் இந்த மாதத்தில் எடுத்துக்காட்டக்கூடாது. என்னுடைய அமல் எடுத்துக்காட்டும் போது நான் பக்குவமானவனாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை செய்தவனாக இருக்கணும், தக்வாதாரியாக இருக்கணும், புனிதனாக இருக்கணும். பொய்யில, புரட்டில, மோசடியில, பாவத்தில இருக்கின்ற போது என்ற அமல் காட்டப்பட்டா. எனவே அலட்சியமாக இருக்காதீர்கள். நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது.
ஒரு மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுடைய உணர்வுகளை விழிக்கச் செய்வானாக, எங்களுடைய உள்ளங்களை விழிக்கச் செய்வானாக, அவனுக்கு விருப்பமான அமல்களுக்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்அலூஹு வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மிகவும் ஒரு பெருமதியானமா எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தால் உலகத்தில் அது பெரிய ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் லேசாக இழக்கக்கூடாது. அதை அடைவதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாங்கள் இருந்தோம். இந்த ஷாபான் மாதத்தினுடைய அரைவாசியில் அல்லாஹ் தஆலா பூமிக்கு தோன்றுகின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னார், இந்த ஷாபான் மாதத்தின் அரைவாசியில் அல்லாஹ் தஆலா பூமிக்கு தோன்றி எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்குறான். யாரை தவிர? முஷ்ரிக்கையும் முஷாயினையும் தவிர. இணை வைப்பவர், சிலை வணங்குறது மட்டுமல்ல, இணை வைப்பு, கபறுகளுக்கு சாஷ்டாங்கம் செய்தல், நேர்ச்சைகளை கொண்டு அல்லாஹ் அல்லாத இடங்களுக்கு கொண்டு செலுத்துவது, எங்களுடைய தேவைகளை பல கபறுகளிட்ட சென்று கோயில்களிலும் என்று செல்லக்கூடிய நிலை இருக்கு. ஷிர்க் அமல்கள் எல்லாத்தையும் அழிச்சுப்போம். கொஞ்ச நெஞ்ச அமல் தான் செஞ்சிருக்கோம், அதை அத்தனையும் அழிச்சுப்போம். லயஹ்பத்தன்ன அமலுக்க லைன் அஷ்ரத்த லயஹ்பத்தன்ன அமலுக்க. உண்ட அமலே அப்படி அழிஞ்சு வைத்திருமென்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு சொல்கிறான். ஷிர்க் செஞ்சால் ஷிர்க். இன்றைக்கு நாங்கள் செய்கிற ஷிர்க் என்ன? பரிசாரம், கூறி சாத்திரம், தொட்டில் கட்டுறது, பிள்ளைக்காக வேண்டி எங்கே வேண்டுதல் செய்கிறது, நூல் கட்டுறது. இந்த முஷ்ரிக்குக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஷாபானில் பூமிக்கு தோன்றவன் மன்னிப்பு கொடுக்க மாட்டான். இரண்டாவது முஷாய், அடுத்த சகோதரனோடு பகையோடு இருக்கிறான், முரண்பாட்டோடு இருக்கிறான், உறவில்லாம துண்டிச்சிருக்கிறவன். இவன் அல்லாஹ் தஆலா அவனை விட்டு போட்டு போவான். அவன் அந்த புதிய உறவை உறவாடும் வரை, அந்த பகையிலிருந்து அவன் நீங்கும் வரை அல்லாஹ் தஆலா அவனை விட்டுட்டு போவான். அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டான். இந்த ஷாபான் மாதத்தில் கிடைக்கிற நன்மை, எங்கட அகங்காரம், எங்கட இருமாப்பு, எங்கட ஈகோ, எங்கட பெருமை, அவன் முகத்தையும் பார்க்க மாட்டான். அது என்ன செஞ்சாலும் பரவாயில்லை. எங்கட பெண்கள்கிட்ட ஒரு கடுமையான ஒரு கர்வம் இருக்கு. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ன பாவத்தில் போட்டாலும் நான் அவட வாசலுக்கு போவேன். அல்லாஹ் தஆலா என்ன தண்டனையை தந்தாலும் நான் முகத்தை பார்க்க. அப்படி என்ன நடந்த எங்களுக்குள் இந்த கொள்கை பிரச்சனைகள் எங்களுக்குள்ள மனதை முறித்து வைத்திருக்கிறது, உறவை இல்லாம ஆக்கி வைத்திருக்கிறது. அரசியல் எங்களுக்குள்ள உறவை இல்லாம ஆக்கி வச்சிருக்கிறது. எங்களுடைய அகங்காரம் இல்லாம ஆக்கி வச்சிருக்கி. பண போட்டிகள் எங்களுக்குள்ள இல்லாம ஆக்கி வச்சிருக்கி. வியாபார போட்டிகள் எங்களுக்குள்ள உறவை இல்லாம ஆக்கி வச்சிருக்கி. பெரிதாக என்ன நடந்தது? நீ ஷிர்க் செய்கிறாய், உன்னோட பேச மாட்டேன் என்று ஒதுங்கியிருந்தா அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஏனென்றால் ஹுப்பு பில்லாஹ் வல் புக்து பில்லாஹ், நேசமும் வெறுப்பும் அல்லாஹ்வுக்காண்ட பரவாய். வட்டி உடுக்கான், சொல்லி சொல்லி பார்க்க கேட்கான் இல்லை, அவனை வெறுத்து ஒதுக்குறான். பரவாயில்லை, பாவமான காரியத்தில் ஈடுபடுறான், அவனுக்கு சொல்றேன். விடுபடுற மாதிரி இல்லை, தொழுகையில் அலட்சியம் இருக்கான். தொழு தொழு தொழு. நீ தொழலையா, நான் உண்ட திருமணத்துக்கும் பெறமான். உண்ட வீட்டிலிருந்து வார எதையும் நான் வீட்டுக்குள்ள எடுக்கமான். அந்த ஒரு முரண்பாடு, அந்த ஒரு வெறுப்பு பரவாயில்லை. ஆனால் என்ன பிரச்சனை? அரசியல் பிரச்சனை, வியாபார போட்டி பிரச்சனை, எங்களோட பெருமை, இதுகள் தான் இன்றைக்கு எங்களை அப்படியே உறவில்லாமல் ஆக்கி வச்சு சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் கல்யாணத்துக்கு சரியாக காட்டுறது.
வாயால சொன்னேன், அங்கேயெல்லாம் காட் கொடுத்துரி, இப்படித்தான் நான் மதிக்கிறேன், இவரோட வாசலுக்கு நான் இனி போக மாட்டேன். இது பிரச்சனையாயிரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு நடந்த பிரச்சனை சற்று யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மகள் ஆயிஷா தான் அவருடைய நல்ல செயற்பாடுகளில் உண்டு அடிமைகளை வாங்கி உரிமையிடுவார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இப்படித்தான் வாங்கி உரிமையிட்டவர்களில் ஒருவர் மிஸ்தஹ் இப்னு உதாதா. அவரை உரிமையிட்டதோடு மாத்திரம் நிறுத்தவில்லை, அவருக்கு செலவு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். மாதாந்தமோ வாராந்தமோ கொடுத்து கொண்டே இருந்தார். எப்படியான ஒரு புண்ணியமான வேலை. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை முனாஃபிக்குகள் இட்டு கட்டிய போது இவரும் லேசாக அதையும் இதையும் கழிச்சிட்டார். இத்தனைக்கும் யார் பராமரிப்பு கீழே இருக்காரோ அவர், யாரு காசு கொடுத்து கொண்டிருக்காரோ அவர், யாரு அடிமை சாசனத்திலிருந்து வேற சுதந்திரமாக ஆக்கினாரோ அவர் மகளை பொறுப்பாள என்னைய திண்டு போட்டு எந்த குடும்பத்துக்குள்ளே நான் பாம்பை வளர்த்திருக்கேன் என்று சொல்லுவான், நன்றி கட்டவன் என்று சொல்லுவான். இது மனிதர்களுக்கு வருகின்ற உணர்வு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்தது. சத்தியம் பண்ணினார், இனிவனுக்கு கொடுக்க மாட்டேன். இது அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குகின்றான், வலா யக்தல் உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅத் அன் யுது உலுல் குர்பா வல் யதாமா. இந்த ஏழைகளுக்கு, அனாதரமான ஆட்களுக்கு, அனாதைகளுக்கு கொடுப்பவர்கள் கொடுக்க மாட்டேன் என்று சபதமிட வேண்டாம், சத்தியம் பண்ண வேண்டாம். ஃபஅஃபு வஸ்பா, மன்னிங்க மறங்க, மன்னிங்க மறங்க. ரெண்டு மிரியும் மன்னிப்பை விட வேளானது மறந்து போகிறோம். இன்றைக்கு மன்னிச்சிருக்கோம், நாங்கள் அதிகமான மன்னிப்புகள் கொடுத்திருக்கோம், ஆனால் மறக்கல். என்னென்றாலும் அது மறக்குமான்னு குத்தி சொல்றது, என்னென்றாலும் அது எனக்கு அடிக்கடி நினைவு வருது. மன்னிக்கணும், மறக்கணும். நிறைய பேர் மன்னிப்பு கொடுக்கும், எதிர் நடவடிக்கை எடுக்காம, ஆனால் மறக்கல்ல. வாழ்நாளில் ஒரு நாளும் மறக்காது என்று சொல்றோம். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் கேட்கான், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறத அல்லாஹ் விரும்பல, நீங்க விரும்பலையா? அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு தாரத்தை விரும்பலையா? நீங்க இப்படி மன்னித்து மறந்து உங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களை நடந்தா தானே அல்லாஹ் மன்னிப்பு தருவான். அதை விரும்பலையா? நீங்க அல்லாஹ்க்கு எவ்வளவு துரோகம் செய்யறீங்க, அல்லாஹ் மன்னிக்காம தானே உடனே தண்டிக்காம. மக்களுக்கு தெரியாம ரப்புக்கும் உங்களுக்கும் இடையில பல பாவம் நடக்குதானே, அதை அல்லாஹ் அந்த ரப்பு பிடிக்க தெரிஞ்சவன் பார்த்து கொண்டிருக்கான் தானே, அவகாசம் தந்திருக்கான் தானே. அதை விட என்ன உங்களுக்கு மற்றவன் செஞ்சிட்டான், இதை விட என்ன பெரிய விஷயம் செஞ்சிட்டான், அவனை மன்னிக்க இயலாதா? அப்படி ஒரு திறந்த மனம் வேணும். எனவே இந்த கசடோட, இந்த வஞ்சகத்தோட, இந்த இருமாப்போட நாங்கள் ரமலானுக்குள்ள போய் அர்த்தம் இல்லை. அந்த ரப்புட மன்னிப்பு தேவண்டா எங்களை நிந்தித்தவர்களை நாங்கள் மன்னிக்கும். அப்ப இந்த மாதத்திலே 2 தொடர்புகள் எங்களுக்கு தேவை. அல்லாஹ்வோட தொடர்பும் தேவை, மனிதன் தொடர்பும் தேவை. மனிதனோடு இல்லாத தொடர்பை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இந்த மாதத்தில் இருக்கி. உறவாயிட்டான் அல்லாஹ்கிட்ட போ, உறவாகாம இந்த நோம்புக்குள்ள போய் அல்லாஹ்கிட்ட என்னத்தை கையேந்தியும் பிரயோசனம் இல்லை. அல்லாஹ்வோட மன்னிப்பு கிடைக்காம ரமலானுக்குள்ள போவார். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய ஈகோவை தான் கொஞ்சம் முடணும். நான் அதுக்காக எங்களுடைய அந்த இருமாப்பை கொஞ்சம் முடணும், இறங்கி வரணும். நாம இறங்கி போவோம், அவர் துண்டித்தாலும் நாம ஒட்டி வாழும். இது இஸ்லாத்தினுடைய ஏவல். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய மனங்களை துப்புரவாக ஆக்கி இந்த ரமலானுக்குள் சென்று துப்புரவாகக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. பாஹத் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.